சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோடு ஒரு 1 ஹவர் எபிசோடு. இந்த வாரம் ஃபுல்லாவே 1 ஹவர் எபிசோடு. பொங்கல் விளையாட்டு போட்டிகள்லாம் போய்க்கிட்டு இருக்கு இல்லையா? இதுல இண்டிவிஜுவலா விளையாடுற எல்லா போட்டியிலயும் முத்துவும், மீனாவும் ஜெயிச்சர்றாங்க. ஆனா சேர்ந்து விளையாடுற போட்டியில மட்டும் 3 ஜோடியுமே தோத்து போயிடுறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம கோஆர்டினேட் இல்லாம தோத்து போயிடுறாங்க. ஃபைனலா அதே மாதிரி ஒரு போட்டி வைக்கிறாங்க. பொண்டாட்டிய தூக்கிக்கிட்டு ஒத்த கால்ல நிக்கணும் அப்படிங்கிற போட்டி. அதுல 3 ஜோடியுமே வின் பண்றாங்க. ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் போட்டிகள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாட்டி வந்து ஊருக்கு போற நாள் வருது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட பாரம்பரிய குழந்தைய போடுற தொட்டியில எடுத்துட்டு வந்து வீட்ல வச்சு, இந்த தொட்டியில யாரு வந்து முதல்ல குழந்தைய போட போறீங்கன்னு நான் பார்க்குறேன். அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஸ்ருதி எனக்கு ஓகே தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா, வாடகை தாய் மூலியமா தானே குழந்தைய பெத்துக்க போறேன். அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு. என்ன செய்றதுன்னே தெரியாம அவங்க ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாண மண்டபத்த காமிக்கிறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சினிமா டிவி நடிகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாண ஃபங்ஷனுக்காக டெக்கரேட் பண்றாங்க இல்லையா? ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா வந்து வெளியிலலாம் டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளார டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? மீனாவோட டெக்கரேஷன எப்படியாச்சும் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 அடியாட்கள வச்சு தகராறு பண்ணலாம் அப்படின்னு போனா, மீனாவோட கேங் எல்லாமே விளக்கமாத்தாலே அடிச்சு விரட்டி விட்டுர்றாங்க. அந்த நடிகரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார் டெக்கரேஷன் வெளியில வச்சிருக்கிற அந்த ஃப்ளெக்ஸ் போர்டு இதெல்லாம் பார்த்துட்டு, "மீனா ரொம்பவுமே சூப்பரா பண்ணியிருக்க. நீ பேசின பணத்தோட உனக்கு ரூ. 2000 அதிகமா தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே டைம்ல உள்ளார போயிட்டு பார்த்துட்டு, அந்த டெக்கரேஷன்லாம் சரியே இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவ பிடிச்சு திட்டு திட்டுன்னு திட்டி விடுறாங்க. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீனாவோட அம்மாவும், தங்கச்சியும் கோயிலுக்கு முன்னாடியே பூ வித்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அங்க நம்ம மனோஜும், ரோகிணியும் வராங்க. அவங்க எதுக்காக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவோட ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்காக தான் போலீஸோட வராங்களாட்டுக்கு. போலீஸ் வந்த உடனே அவங்க கிட்ட கோயில் நிர்வாகம் வந்து அந்த வீடியோவ குடுக்குறாங்க. ஆனா மனோஜ் என்ட்டயும் குடுங்க, நானும் தேடுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதெல்லாம் உனக்கு குடுக்க முடியாது. உனக்கு எதுக்கு அந்த வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் வேணா ஒரு ஐடியா குடுக்குறேன். அந்த போட்டோவ எடுத்து சோசியல் மீடியாவுல விட்டு இவன புடிச்சு குடுக்க சொல்லி நம்ம விளம்பரம் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே, ஏய்யா நீ படிச்சியா? இல்ல டிகிரிய காசு குடுத்து வாங்குனியா? நீ அப்படி ஒரு விளம்பரத்த பண்ணினா அந்த திருடனும் தானே அந்த வீடியோவ பார்ப்பான். அவன் சுதாரிச்சுக்க மாட்டானா? அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மனோஜ அந்த கான்ஸ்டபிள் 2 பேரும் சேர்ந்து கிண்டல் பண்றாங்க. இத பார்த்துட்டு சீதா விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதையோட இன்னைய எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.